பர்ஷூட். பர்ஷூட் அப்படின்னா இதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃபோர்ட் டு அச்சீவ் சம்திங், அதாவது ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றதுக்காக போடுற ஒரு முயற்சி. சினானிம்ஸ் பார்க்கலாம். எண்டோவர், குவெஸ்ட், ஸ்ட்ரைவிங், இது எல்லாமே ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்றது, அந்த மீனிங்ல வரும். இப்ப ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். நெக்லெக்ட், ஐடியல்னஸ், சரண்டர், இதெல்லாம் வந்து அவன் முயற்சி பண்றாம சோம்பேறியா இருக்கிறது, முயற்சி பண்ணாமலேயே ஒத்துக்கொள்றது, இந்த மீனிங்ல வரும். சீஸ் இன் த பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ், அவள் வந்து அந்த எக்ஸலன்ஸை அடையிற முயற்சியில இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இன்னொரு மீனிங் பார்க்கலாம். சேசிங் ஆர் ஃபாலோயிங் சம்திங். சேசிங் ஆர் ஃபாலோயிங் சம்ஒன், அதாவது யாரோ ஒருத்தவங்களை துரத்துறது அல்லது பின்பற்றுறது, அது ஒரு முயற்சி மாதிரி தானே. சோ அந்த மீனிங்ல வரும். சினானிம்ஸ் சேஸ், ஹண்ட், ட்ராக்கிங். ஆண்டனிம்ஸ் வந்து எஸ்கேப், ரீட்ரீட், கிவ் அப், அதாவது விட்டுறது. துரத்தி பிடிக்கிறதுங்கிறது ஒரு முயற்சி பண்றதுன்னா, இது ஆண்டனிம்ஸ் வந்து அதை நம்ம முயற்சி பண்ணாம விட்டுறது அப்படின்னு அர்த்தம். The police were in pursuit of the thief, அதாவது இந்த போலீஸ் வந்து திருடனை துரத்துறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?